வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டிக்கான இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலான்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறது தான், என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லோரும். சேம் டைம் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்ப்போம். ஃப்யூச்சர் சார்ட் வச்சு தான் பார்ப்போம் எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும். சரி, இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து நிஃப்டியோட ஃப்யூச்சர் சார்ட். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நேற்றுக்கான வீடியோவில், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்போம். அப் ட்ரெண்டுக்கு பெருசாக எந்த லெவல்ஸும் கிடையாதுன்றது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஓப்பன்ஸ் ஈக்குவல் டு லோ கொடுத்து மேலே போனாங்க. அப்புறம் ஒரு ஏபி பூர் ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே ஒரு சிங்கிள் ப்ரிண்ட்லாம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கீழே இந்த டவுனை வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நம்ம ஆல்ரெடி லெவல்ஸுமே சொல்லியிருப்போம், இந்த ஏபி பூர் ஹை ஒரு டார்கெட்ன்றதை. அதாவது தெளிவாக சொல்லியிருப்போம், இந்த டார்கெட் வந்து கிளியர் பண்ணுன்றதை. இதை செகண்ட் டார்கெட்டாக கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் கிளியர். யாரெல்லாம் இந்த கட் பண்ணும்போது, ஐபிஐ கட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருந்தாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட, 200லேருந்து 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேசி இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலில் இருக்குது. நீங்கள் இண்டிகேட்டரோ வேறு எந்த டூல் எடுத்துக்கிட்டாலும் உங்களால் அக்யூரேட்டாக யார் ட்ரேட் பண்ணுறாங்கன்றது சொல்ல முடியாது. பட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் தெளிவாகவே சொல்லலாம், பார்க்கவும் முடியும். ஸோ அந்த ஒரு அக்யூரேசி தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இண்டிகேட்டரோ கேண்டில் ஸ்டிக்கோ பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வெளியில் வந்துருங்க அதிலேருந்து. ஸோ எந்த யூஸுமே இல்லை அதில் ட்ரேட் பண்ணுறதுல. ஸோ நாளைக்கு இனி எப்படி மார்க்கெட் மூவ் ஆகலான்றதை பார்த்துருவோம். சரி, இனி ஃபர்தராக மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா, இந்த சிங்கிள் ப்ரிண்ட்டுக்கு நாளைக்கு இங்கே ஓப்பன் பண்ணி சிங்கிள் ப்ரிண்ட்டில் ரிஜெக்ட் எடுத்து கீழே வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 25,300ன்றது தான். ஸோ நாளைக்குமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே ரிவர்சல் எடுத்தால் இது ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,980. ஸோ இந்த டார்கெட் வச்சுக்கோங்க செகண்ட் டார்கெட். இந்த சிங்கிள் ப்ரிண்ட்டை கரைக்குவாங்க. இது கரைஞ்சிது அப்படின்னா இதுதான் வந்து 25,016 தான் வந்து செகண்ட் லெவல். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்றது பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தாலுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் டவுன், ஒரு பெரிய டவுன். இந்த பாருங்கள் இவ்வளோ தூரம் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏபி பூர் ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் ஒன் டைம் ஃப்ரேம், அதாவது ஓடிஎஃப் ட்ரேடர் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஃபால் தான். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம் செல்லிங்க்கு. இந்த சிங்கிள் ப்ரிண்ட்டை கன்சிடர் பண்ணும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்படி நடக்கலாம். இங்கே போயிட்டு இதை டச் பண்ணிவிட்டு கீழே வரலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே ஒரு பெரிய போர் போயிட்டுருக்கு. ஸோ இன்னுமே மார்க்கெட் ஃபால் ஆகலாம் ஃபர்தராக. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்கை வச்சு தான் மார்க்கெட் அப் ஆகுதா டவுன் ஆகுதான்ற சொல்ல முடியும். பட் நம்மளோட ஃபோக்கஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து டவுனுக்கு இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம நேற்றுக்கே சொல்லியிருப்போம். இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். யாரெல்லாம் ஐபிஐ கட் பண்ணும்போது லோவில் என்ட்ரி எடுத்துருக்கீங்களோ அவங்க. ஸோ அவ்வளோதான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். சரி வாங்க ஃபின் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி பாருங்கள், இந்த டேயில் வந்த செல்லிங்க்கு அப்புறம் ஒரு டெயில், அதுக்கப்புறம் இன்றைக்குமே ஒரு டெயில் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் ஓடிஎஃப் செல்லர்ஸ் தான் ஃபுல்லாகவே ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. பையர்ஸ் வரவே இல்லை மார்க்கெட்டில். நம்ம சொன்ன மாதிரியே டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த சிங்கிள் ப்ரிண்ட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ அதுலேயுமே இன்னும் ஃபர்தரான சில லெவல்ஸ்லாம் இருக்குது டவுன் ஆக்கு. ஸோ இங்கேயுமே சேம் கான்செப்ட், இதை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் 24,200. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபால் ஆக சான்ஸ் இருக்குது. இது ஒரு டார்கெட்.
24,133ன்றது ஒரு டார்கெட். அதுக்கடுத்த டார்கெட் இந்த லெவல் 23,700 ஃபின் நிஃப்டி. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுன்றது நாளைக்கு ஓப்பனிங் வச்சு பார்ப்போம். ஸோ செல் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.